வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். மது வீட்ல இருந்து வெளியே வந்த சுந்தரிய பார்த்து, இது சுமதி மாதிரி இல்ல, சுமதியே தான் அப்படின்னு சொல்ற ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர், இல்ல இது எங்க அண்ணனோட எஸ்டேட் மேனேஜரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றார். ஆனா மத்தவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அவளை சுமதியின் பேர் சொல்லி கூப்பிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு பினான்சியர் சொல்ல, இது மட்டும் அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சா நம்மள மரத்துல கட்டி வச்சு அடிப்பான்னு சொன்னதும் எல்லாரும் பயத்துல பதறிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு 3 பேரும் யோசிக்கிறாங்க. அப்ப பரமானந்தம் தன்னோட ஆளான ஜம்பு கிட்ட ஏற்கனவே காசு கொடுத்து பக்கத்து எஸ்டேட்ல இருந்து சில அடியாட்களை கூட்டிட்டு வர வச்சு அவங்க மூலம் சுந்தரியை கடத்தலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. அந்த அடியாள் கிட்ட மதுவோட வீட்டை காட்டி உள்ள இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள சுந்தரி மட்டும் இல்ல, சச்சுவும் இருக்காங்க. சச்சு தனக்கும் சுந்தரத்துக்கும் இந்த மாசம் 18ஆம் தேதி கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணி இருக்கிற மேட்டரை சுந்தரி கிட்ட சொல்றாங்க. சுந்தரி கிட்ட பேசிட்டு வெளியே போறாங்க சச்சு. வெளியே இருக்கிற அடியாட்கள் இவங்களதான் கடத்த சொன்னதா நினைச்சு கோணிப்பையில வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அதே சமயம் மதுவும் சுந்தரமும் குதிரையில அங்க வர்றாங்க. யாரையோ சாக்குல கட்டி தூக்கிட்டு போறத 2 பேரும் பாக்குறாங்க. உடனே சுந்தரியதான் யாரோ தூக்கிட்டு போறாங்கன்னு நினைச்சு அவங்கள பின்தொடர்ந்து போறாரு மது. இடையிலேயே கடத்திட்டு போறவங்கள மடக்கி பிடிச்சு அவங்க கூட சண்டை போடுறாரு மது. அப்ப அங்க வந்துடுற சுந்தரம் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தா உள்ள சச்சு இருக்காங்க. மது அந்த அடியாட்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சச்சுவை கூட்டிட்டு சுந்தரம் ஓடிடுறார். எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்ட மது அந்த கூட்டத்தோட தலைவன் மாதிரி இருக்கிறவன் கிட்ட இதை யார் செய்ய சொன்னா அப்படின்னு பயங்கரமான கோபத்தோட கேக்குறார். அவனும் அடி தாங்காம உண்மையை சொல்லிடுறான். சுமதியை கடத்திட்டு வர்றதுக்காக அந்த 4 பேரும், அதான் டைரக்டர், ப்ரொடியூசர், பினான்சியர் அண்ட் ஜம்பு காத்திருக்கிற இடத்துக்கு அந்த அடியாட்களை கட்டி இழுத்துட்டு போறார் மது. அடியாட்கள் எல்லாம் மது கட்டி இழுத்துட்டு வர்றதை பார்த்ததும் அரண்டு போய் ஓட பாக்குறவங்கள மதுவோட ஒரு ஏங்கிற சவுண்டு நிக்க வச்சிடுது. நீங்க தான் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்களா அப்படின்னு மது கேக்குறாரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு, ஹூ ஆர் யூன்னு பினான்சியர் ரொம்ப தோரணையா கேட்க அவருக்கு பலார்னு ஒண்ணு கன்னத்துல கொடுக்கிறார் மது. அங்க இருந்த பரமானந்தத்தை முன்னாடி வர சொல்லிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு எங்க பெண்களையே தூக்க பாப்பீங்க அப்படின்னு கோவமா கேக்குறார் மது. உடனே அந்த ப்ரொடியூசர், இதுல எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, இந்த ஐடியாவை கொடுத்ததே டைரக்டர் தான் அப்படின்னு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற சின்னசாமியை கை காட்டிடுறார் பரமானந்தம். நான் உங்க ஐயாவோட பிரதர், என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு அவர் கெஞ்ச மதுவுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பரமானந்தத்தை பார்த்து, நீங்க தான் இவங்களுக்கு பணம் கொடுத்து கடத்த சொன்னீங்களா அப்படின்னு மது கேக்குறார். உடனே பரமானந்தமும் அதை ஒத்துக்கிட்டு நடந்த கதையை சொல்றார். தான் ஒரு சினிமா ப்ரொடியூசர், தன்னோட படத்துல சுமதிங்கிற ஒரு பொண்ணை புக் பண்ணி பாதி படத்தை முடிச்சிட்டாங்க. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக இந்த ஊர் வழியாதான் ட்ரெயின்ல போனோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இடையில பினான்சியர் நுழைஞ்சு இறங்கி பார்த்தா அந்த பொண்ணு சுமதியை காணோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரி இருக்காங்கன்னு எங்களுக்கு லெட்டர் போட்டாரு டைரக்டர் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்ல, உடனே அவசரமா டைரக்டர், நான் சுமதி மாதிரி இருக்கான்னு தான் சொன்னேன், அதுக்காக அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லவரா இருக்கதால ஒரு அடியோட விட்டுட்டீங்க, நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி மது சைடுக்கு மாறிடுறார். உடனே பரமானந்தம் பதறி, நேரம் பார்த்து காலை வாடுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் படம் எடுத்தது உண்மை, நீங்க நம்பலைன்னா இந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்லி அவர் படத்துல எடுத்த சுமதியோட ஆல்பத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் மதுவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இவ யாருன்னு மது கேட்க, இவதான் எங்க ஹீரோயின் சுமதி, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவ எந்த தேதியில இருந்து காணோம் அப்படின்னு மது சந்தேகமா கேட்க, போன மாசம் 15ஆம் தேதியில இருந்து காணோம் அப்படின்னு சொன்னதும் மதுவுக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. உடனே மது அவங்க கிட்ட, ஐயா உங்க மேல தவறு இல்ல, நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க, நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க சுமதி உங்க கிட்ட திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு அவசரமா போறாரு. ஆனா இந்த விஷயம் எதுவும் தெரியாத சுந்தரி சந்தோஷமா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழையிற மது அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறார். அவங்களையும் அந்த ஆல்பத்துல உள்ள போட்டோவையும் மாறி மாறி பார்த்துட்டு அவங்கள உத்து பாக்குறார். மதுவை கட்டிப்பிடிச்ச சுந்தரி டான்ஸ் ஆட ஒரு கட்டத்துல அவங்களோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிடுறார் மது. அதிர்ச்சியில அவங்க அவரை பார்க்க சுந்தரி பக்கத்துல போய், மன்னிச்சிடு சுந்தரி, சாரி சுமதி, உன்னோட ஆட்டத்துக்கு என்னோட பாராட்டை இப்படிதான் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் சுமதி ஒரு கணம் திணறி போயிடுறாங்க. மது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, என்னோட பேரை சொல்ற யோகியதை வேணும்னா இனிமேல என்னை ஏமாத்தாம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றார். ஆல்பத்தை ஓபன் பண்ணி அவங்ககிட்ட காட்டி, இது நீதானே நீதானேன்னு அவர் கேட்க, சுந்தரி எதுவும் பேசாம நிக்க, யார் நீ,
மத்தவங்க யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூச்சப்படுற மஞ்சள் முகத்தோட கலங்கரை விளக்கம் போல இருக்கிற சுந்தரியா, இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்களோட சந்தோஷத்துக்காகவும் பாராட்டுக்காகவும் உடல் அழக காட்டுற சுமதியான்னு கேக்குறாரு. மதுவோட கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, நான் அவங்க திணற, நீ சுமதி தானே அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. கோபத்துல அங்க இருந்த பூச்சாடிய தூக்கி வீசுறார் மது. சுந்தரி பக்கத்துல போய், நான் உனக்கு என்ன தவறு செஞ்சேன், என்னை ஏன் ஏமாத்துன, ஆரம்பத்திலே நீ உண்மையை சொல்லி இருந்தா என்னோட கற்பனைகளை நான் வளர்த்திருக்க மாட்டேன்ல, உன்னோட நடிப்பு திறமையை யூஸ் பண்ணி ஒருத்தனோட சொந்த வாழ்க்கையில விளையாட துணிஞ்சிட்டியேன்னு அவர் குற்றம் சாட்ட, அதுக்கு மேல தாங்க முடியாத சுந்தரி, மது, என்னோட உள்ளத்தை புரிஞ்சுக்காம என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க, நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான், ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நான் என்னைக்குமே உங்க சுந்தரியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமா மது, நான் எப்பவும் உங்க நிழல்ல வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணீரோட சொல்றாங்க சுமதி. அதை கேட்ட மது, எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட, இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை இவனால தாங்கிக்க முடியுங்கிற தைரியம் தானே உனக்கு அப்படின்னு அவர் கேட்க, இல்ல மது, மனப்பூர்வமான என்னோட விருப்பத்தை தான் நான் சொல்றேன். எல்லா பெண்களை போல எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த இடத்துல அடியெடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னோட பங்களாவை பத்தியோ என்னோட லட்சக்கணக்கான பணத்தை பத்தியோ நினைச்சு பார்க்க கூட எனக்கு தோணல. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. உன்னோட நம்பிக்கைக்காக என்னோட லட்சியத்தையும் குறிக்கோளையும் இழக்க தயாரா இல்ல. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நீ குறுக்கிட்டது போதும். என்னோட மனக்குமரல் இதுக்கு மேல அதிகமாகறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றார் மது. மது, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், உயர்ந்த எண்ணத்தோட நான் தான் சுமதிங்கிறத மறந்து உங்களையே தெய்வமா நினைக்கிற ஒரு ஏழை பொண்ணா என்ன பாருங்க, உங்க சுந்தரியா என்ன பாருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க சுமதி. அவங்கள திரும்பி பாக்குற மதுவுக்கு ஒரு செகண்ட் அவங்க சுந்தரியா தெரிய, அவங்களோட கைய பிடிக்க போற அந்த சமயத்துல அது உண்மை இல்ல அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வர அவங்க கைய பட்டுன்னு எடுத்துட்டு, சுமதி, என்னோட மனசு மாறுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சுமதியோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போறார் மது. சுமதி எவ்வளவு வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் கேட்காம ஜீப்ல ஏத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறார் மது. அந்த சமயத்துல ஸ்டேஷனுக்கு பெரியவர், சுந்தரம் அண்ட் சச்சு எல்லாரும் வந்துடுறாங்க. இழுத்துக்கிட்டு போற மது கிட்ட பெரியவர், நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்ல, கோவமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க, இவ என்ன நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு கோவமா சொல்லிடுறார். இந்த மேட்டரை எல்லாம் என்னோட தம்பி மூலமா நான் கேள்விப்பட்டேன். தங்கமான பொண்ணுடா இவ, உன்னையே விரும்புறா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு, நான் அவளை மருமகளா ஏத்துக்க காத்துக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சமாதானம் பண்ணுறார் பெரியவர். ஆனா மது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறார். சுந்தரமும் எவ்வளவு சொல்லி பாக்குறார், மது கேட்கவே இல்ல. சுமதி அழுதுகிட்டே, இந்த அழகான இடத்தை விட்டு நான் அடியோட வெறுக்கிற அந்த பட்டணத்துக்கு என்ன அனுப்பிடாதீங்க, என்னோட நிலையை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்காம சுமதியை இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற அந்த சினிமா கும்பல் கிட்ட விட்டுடுறார். சுமதி ப்ரொடியூசர் கிட்ட கெஞ்சுறாங்க, என்னோட சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன், என்ன நடிக்க சொல்லாதீங்க, என்ன மது கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மதுவோட கைய பிடிக்க, மது சுமதியோட கைய உதறி விட்டுறாரு. அதே சமயத்துல ட்ரெயின் வர்றதுக்கு மணி அடிக்கிறாங்க. மது சுமதிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அவர் கண்ணுல கண்ணீரோட அவங்க கையில கொடுக்கறாரு. பெரியவர், சுந்தரம், சச்சு யார் சொல்லியும் கேட்க மறுத்துடுறார் மது. நிக்கிற ட்ரெயின்ல ப்ரொடியூசர், பினான்சியர், டைரக்டர் எல்லாரும் ஏறிடுறாங்க. அழுதுகிட்டே சுமதி பெரியவர் கிட்ட, சுந்தரம் கிட்ட, சச்சு கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மதுவை பாக்குறாங்க. ஆனா எதுவும் சொல்லாம அவர் முன்னால நடக்க இவங்க பின்னாடி போறாங்க. வண்டியோட கதவை மது திறந்து விட சுமதி உள்ள ஏறாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு மணி அடிக்க வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. எப்படியாவது மதுவோட மனசு மாறிடாதா அப்படிங்கிற நம்பிக்கையும் அழுகையுமா சுந்தரி ஜன்னல் வழியா மதுவை பார்க்க, கலங்கிய கண்ணோட சுந்தரியோட முகத்தை பார்க்க தவிர்க்கிறார் மது. கடைசியா சுந்தரி ஒரு தடவை பார்த்துட்டு ட்ரெயின் கிளம்புனதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்ணுல நீர் வழிய நடக்க ஆரம்பிக்கிறார் மது. ட்ரெயின்குள்ள இருந்து சுமதி ஒரு முடிவுக்கு வந்தவங்களா அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடுறாங்க. மதுன்னு கூப்பிட நம்ப முடியாம மது திரும்பி பாக்குறார். தண்டவாளத்துக்கு நடுவுல சுமதி அவரை நோக்கி ஓடி வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்து அவரும் அவங்கள நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார். கடைசியா அவர் கைக்குள்ள விழுகிற சுமதிய தூக்குறார் மது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதுதாங்க சுமதி என் சுந்தரியோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததுங்களா? மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.